So, நம்மளுடைய மொபைல்ல இன்டர்நெட் ஆன்ல இருக்கப்ப எப்படி நம்மளுடைய மொபைலுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் டெம்பரவரி அப்படி ஸ்டாப் பண்றது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மூவிஸ் வந்து அது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவி சாங்ஸ் எல்லாம் அப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது. அண்ட் முக்கியமாக ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ஆனால் ப்ளே ஸ்டோரவே அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு சில கூலான ட்ரிக்ஸ் ஆப்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டெலகிராம் பாட்ஸ். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்டில் பிகினிங்லேருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ என்னோட பேர் ஹர்னேஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்ற உங்களோட சஜஷனுமே வந்து பாருங்க நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக பை சான்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மினிமம் நீங்கள் 5 குரூப்பாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லேயே அந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்ன, ஃபைல் சீஃப். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், மியூசிக், இமேஜ், கிஃப்ட் அது மட்டும் இல்லாமல் புக்ஸ், டாக்குமெண்ட், சாஃப்ட்வேர், கேம்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஈவன் உங்களுக்கு பிடிச்ச மூவி, சாங்ஸ் இதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான மூவி நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அது என்ன லாங்குவேஜில் வேணுமோ அதையுமே நீங்கள் டைப் பண்ண உடனே ஸோ இப்போ வந்து பாருங்கள் அது என்ன கேட்டகரி இதில் வந்து வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கன்னா உங்களுடைய க்ரோமுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த பர்டிகுலர் மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க்குமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த சாங்கோட நேமை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஈவன் லைட்டாக நீங்கள் சர்ச் கொடுத்த உடனே ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் அந்த பர்டிகுலர் சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ், புக்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஸோ ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ஸோ ப்ளே ஸ்டோரவே அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அபோட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 7 டைம் டேப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பாருங்கள் அப்டேட் ப்ளே ஸ்டோர்ன்ற கொடுத்த உடனே ஸோ இனிமேல் வந்து பாருங்கள் ப்ளே ஸ்டோருக்கு ஒரு அப்டேட்லாம் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஸோ உங்களுடைய மொபைலுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணணும்னா ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஃபோன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிக் மார்க் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிக்கில் இருந்துச்சு. அந்த 2 டிக் மார்க்குமே எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்து சேவ் பண்ண உடனே ஜஸ்ட் இப்போ அந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு இது ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கும் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து போகாது. ஸோ உங்களுக்கு வந்து யார் மெசேஜ் பண்ணாலுமே வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து வெறும் சிங்கிள் டிக் மட்டும் தான் வரும். ஸோ இதனால் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த மெசேஜுமே கண்டினியூஸாக வரக்கூடாது, ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாதுன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம 4th பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச MP3 சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆட்ஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் மியூசிக்கில் உங்களுக்கு வந்து எந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அதோட நேம் தெரியலன்னா ஸோ அது எந்த மூவியில் வந்துருக்கு, அது உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வேணுன்றதை டீட்டெயிலாக இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ண உடனே ஸோ ஃபியூ செகண்ட்லேயே வந்து பாருங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான லிங்க்ஸ் வந்து பாருங்கள் இங்கே வந்து வந்துடும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அது அந்த மூவியில் வந்துருக்க எல்லா சாங்ஸுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து அதை ஆன்லைனில் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சாங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஃபியூ செகண்ட் வந்து. ஸோ லோடிங் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை நீங்கள் ஆன்லைன்லையும் ப்ளே பண்ணிக்கிற முடியும். அண்ட் மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாங்ஸ்லாம் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷனே சேவ் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்கள் உங்களோட கேலரிக்குமே நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம 5th பார்க்க போட்டிருக்கேன் என்னன்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரீசெண்ட் அப்ளிகேஷன் வந்து நான் போகணும்னு நினச்சேன்னா ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்படி தான் வந்து பாருங்கள் நான் போயிட்டுருப்பேன். ஸோ ஆனால் இதுக்கு பதிலாக வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ட்ரிக் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மெனு ஐக்கான வந்து பாருங்கள் நீங்கள் டபுள் டேப் பண்ண உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் எந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் அதுக்கே போயிடும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா நான் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒர்க் வந்துருது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கையும் பார்க்கணும், அந்த அதே சமயத்தில் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும்னா ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த கீழே ஷேர்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சின்ற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொடுத்த உடனே ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ்னா ஜஸ்ட் இந்த வீடியோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கா நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பாப்அப் பிளேன்றதை கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் விண்டோவில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒர்க் வந்துருக்கு. ஸோ அந்த ஒர்க்குமே நான் பண்ணிக்கிட்டு ஸோ அதே சமயத்தில் அந்த வீடியோமே என்னால் சைடில் இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யாரோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோமே நான் பார்த்துக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிளான யூஸுக்கு ஸோ இந்த ஒரு ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் ஒரு மெசேஜை ரொம்ப சீக்கிரட்டாக அதுவும் யாருக்குமே தெரியாமல் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது உங்களோட மொபைலுக்கு டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து யாருக்கு மெசேஜ் பண்ண விரும்புகிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணிவிட்டு இதை இந்த காப்பி பண்ணிக்கோங்க. இது பூரா அந்த லெட்டர்ஸை பூரா நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே வந்து பாரு 3 டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்பாய்லர்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்து பாரு அந்த மெசேஜ் அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த மெசேஜ் அவங்க கிளிக் பண்ணால் மட்டும் தான் வந்து பாரு நீங்கள் என்ன சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பாரு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த ஆப்ஷன் வரலையே நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட டெலகிராம் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குமே இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம எய்த்தாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஸோ இது வந்து பிறகு டெலகிராம்லேயே இருக்க ஒரு சில பெஸ்ட்டான பாட்னே சொல்லலாம். ஸோ அந்த பாட்டோட யூஸ் என்னென்னா ஸோ இந்த பாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு புது மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட கேமரா குவாலிட்டி எவ்வளோ, ஸ்டோரேஜ் எவ்வளோ, பேட்டரி எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் பாட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே ஸோ இப்போ வந்து பாரு உங்களுக்கு தேவையான மொபைலோட நேமை டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். இது மாதிரி எல்லா மொபைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆப்பிள் 13 ப்ரோ மேக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி அதை பாருங்க உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஈவன் அதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் கரண்ட்டாக அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் எந்த மொபைலோட நீங்கள் டைப் பண்ணீங்களோ அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு கண்டினியூஸாக வரணும்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அந்த ஆன் ஆப் செட் பண்ணுறது மூலிமா ஸோ ஈவன் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே ஸோ உங்களுடைய மொபைலுக்கு கண்டினியூஸாக வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.